யார்கிட்டயும் கேட்கல, அதனால எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முகத்துக்கு நேரம் பார்த்து சொல்ல மாட்டீங்களோ? என்ன நேரம் பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கீங்க. எனக்கு யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒழுங்கா எடுத்து காலி பண்ணிட்டு போலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க? மூஞ்சிய பார்த்து எதனால சொல்லி. என்ன நினைச்சிட்டு இருக்க? யோகின்னு பேசிட்டு இருக்க, அதெல்லாம் அங்கிட்டு போய் வச்சுக்கோ யார்கிட்டயாவது. என்ன உங்களுக்கு நான் மறுவ நேரத்துல பேசிட்டு இருந்தேன், ஏதாவது பதில் சொல்லல நேர பத்தி. என்னமோ யார்கிட்டயும் பேசுறதுக்கு பேசிட்டு. நான் உங்க பொண்டாட்டி தானே. என்ன ஆச்சு உங்களுக்கு? என் மேல என்ன அவ்வளவு கோவம்? அதனால அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிட்டு போ. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காரணும். நானே போன வேலை முடியலையேன்னு கவலையில உட்காந்துருக்கேன். விடிய காலையில வந்துட்டு டென்ஷன் ஆகுறியா மனுஷனை? அப்படி என்ன நடக்க முடியாம போச்சு? அதை என்கிட்ட சொன்னா என்ன? தேவையில்லாம எரிஞ்சு விழுகிறீங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இப்ப மட்டும் நீங்க சொல்லலன்னு வச்சுக்கீங்க, நான் நாளைக்கு எங்க வீட்ல இருந்து ஆளெல்லாம் கூட்டிட்டு வருவேன். இங்க ஒரு பஞ்சாயத்து வைப்பேன். எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. வர சொல்லணும்னா வர சொல்லு. யார் வேணான்னு சொன்னா? பாவம் மனசை காலங்கத்தால வெறும் வயித்தோட போயிட்டாப்லையேன்னு ஆசையா டீ போட்டு கொண்டு வந்தா உங்களுக்கு பகுமானா? ரொம்ப ஆரம்பிக்காத, ஒழுங்கா போயிடு. நின்னுட்டு நின்னு முறைச்சு பாத்துட்டே இருக்க, வாங்கிட்டுருவேன் நினைச்சேன். சண்டை போட்டது யார்கிட்ட இருந்து இப்ப என்ன கேட்கல? ஒருவேளை சண்டையை முடிச்சிட்டாங்களோ? அவ வேற வர போற, நாம வேற ஒட்டி கேக்குறதுக்கு தெரிஞ்சிர போது அவளுக்கு. அது வேலையை பார்த்துட்டு எதுவும் தெரியாத எனக்கு காட்டிக்கணும். கூட கடைசி நாளுக்கு இனிமேல் நான் டீ போட்டு கொடுப்பேன். நானும் யார்கிட்டயும் கேட்கறது இல்ல, கடையில போய் குடிக்கட்டும். நமக்கு என்ன கத்திக்கே வாரா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? வான்மதியே, இந்த தேங்காவை சட்டினி வைக்கலாம். தேங்காய் சிலை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்காய் முடியல இருந்து சரிக்கா, இது கொடுங்க. நான் எடுக்க தேங்காய் சிலை. நீங்க இந்த டீ குடிச்சுங்க. அவளுக்கு வேணாமா? நம்ம குடிங்கக்கா. ஆறிட்ட போதே யாருக்குமே பாதி ஆறிடு இருக்கட்டும். நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் மேல சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். நீங்க கூட என் பேச கேட்க மாட்டீங்களே. குடிச்சுக்கா. கொஞ்ச நேரம் ஆயிட்டு நல்லா இருக்காது. நான் பண்றேன்னு சொல்றேன், நீங்க குடிங்க. ஒரு சில போதுமா? இன்னொன்னு எடுக்கணுமா? ஒரு மூடி போதும். டீ காலையில சாம்பார் வேற வைக்கல. வெட்டியா போகும். நைட்டுக்கு ஒரு மூடி இருக்கட்டும். சரிக்கா. கிட்ட கேட்கலாமா? எதுக்கு சண்டை போட்டிய நீ? கேட்டா நம்மள எது நினைச்சுப்பாளோ? இந்த அக்கா நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிருப்பா. வேணாம். அவளா சொன்னா சொல்லட்டும், இல்லாட்டி விட்டுருவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சரி, நான் வீடெல்லாம் தூத்துட்டா? சரிம்மா, பண்ணுப்போ. நான் மத்த எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அப்படியே மொட்டை மாடியும் கூட்டிட்டு ரொம்ப இலையா கிடக்கு. மழை தண்ணி எல்லாம் போனா அடைச்சுக்கிறோம். மழை அடிச்சு ஊத்துது. வெயில் தானக்கா கொளுத்திக்கிட்டு கிடக்கு. இருந்தாலும் பைப்புக்குள்ள போய் சிக்கிக்கிறோம்ல. நீ அதையும் சேர்த்து கூட்டிரு. அப்புறம் நான் மெனக்கிட்டு போயெல்லாம் கூட்ட முடியாது. கொஞ்ச நேரத்துல ரொம்ப வெயில் வந்துடும். சரியா? சரிக்கா, நான் அதெல்லாம் கூட்டிட்டு கொஞ்ச நேரம் படுத்து உறங்கலான்னு இருக்கேக்கா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. இந்த மனசுகிட்ட கத்தி கத்தியே சாப்பிடாம கொள்ளாம தூங்க போறிய காலங்கத்துல. இந்த மாமியார்களை பார்த்தானே அவ்வளவுதான். வானத்துக்கு பூமிக்கு குதிப்பால. என்ன பண்ணுவ? நீ வேற சாப்பிடலாம். ஒண்ணு வாய குதிக்காது. மிச்சம் கிடக்குன்னு சந்தோஷமே படும். எனக்கு பசிக்கலக்கா. கம்முன்னு இருக்கு வயிறு. பசிட்டா நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இவள கடைசி வரைக்கும் என்ன சண்டைன்னு ஒரு வார்த்தை விடல. உக்னியா இருந்துக்கிற பத்தியா? எல்லாத்தையும் அவன் மனசுலயே வச்சுக்கிறது. வெளியே சொன்னா மத்தவன் என்ன நினைப்பா போல. காலத்து பிள்ளையெல்லாம் நம்ப முடியல. எப்ப எப்படி மாறுங்கன்னே சொல்ல முடியாது. நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன வேண்டி வேணும்? வயசான காலத்துல எல்லாம் என்ன பண்ண சொல்ற? வர வெள்ளிக்கிழமை நமக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவானே. பூசாரி கிட்ட போய் அவ இருப்பாளா இல்லையான்னு கேட்டுட்டு வர சொன்னேனே. ஐயோ, மறந்தே போதுடி. காலையில நல்லா சாப்பிட்டீங்களா? எத்தனை இட்லி சாப்பிட்டியா? 6 இட்லி சாப்பிட்டேன்டி. அதுலயும் மருமவங்க தேங்காய் சட்னி வேற வச்சிருந்தாவ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மறுபடியும் ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டேன்டி. அப்படி போட்டு வாங்குதியா? இரு போறேன். அந்த ஆளு வேலைக்கு கீழே போய் போகல. அரசு கொஞ்சம் வெயில் அடிக்குமான்னு இருக்கு. கொஞ்சம் நேரம் கண்டு போட்டா இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. என்ன இது பூசாரி வீடு தானே? என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில போன பாத்துட்டு என்ன அப்பனும் அவனு நான் வந்தது கூட தெரியாம போன பாத்துட்டு இருக்கானுவ. வெட்டா வெயில் இப்படி உட்கார்ந்து இருக்கானுங்களே. உங்களுக்கு ஒண்ணு ஆகாதா? என்னையா எப்ப வந்திய? பரவாயில்லையப்பா, பாத்துட்டு தலைய நிமிதி. நான் வந்து 1/2 மணி நேரம் உன் கண்ணுக்கு நான் இப்போது ஏன் தெரியுறேன்னா வந்தது கூட தெரியாம அப்படி என்ன உங்களுக்கு போன பார்க்க வேண்டியிருக்கு? யாரு? என்ன பூசாரி? என்ன யாருன்னு அடையாளம் தெரியலையா? தெரியுது. ஆமா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கிய? சரி உட்காரும். சாப்பிடுதல ஏதாவது? ஆமா, ஏன் அங்க ஊர்ல இல்லாம இங்க வந்திருக்கிய? காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. அங்கக்கு இங்கே நடந்துகிட்டே இருக்க முடியல. அதை இங்க ஒரு மணி வீட்டு மாதிரி போட்டு இங்கே காட்டு பாத்துக்கல. அதனால நான் உங்களுக்கு தேடி அங்கெல்லாம் போயிட்டு இப்படி தூரம் நடந்தே வந்தேன். ஊருக்குள்ள இருந்து அங்க வந்து 3 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. அப்பப்ப ஊருக்குள்ள போய்க்கிறது. இப்ப நான் மோட்டர் போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டுப்பா. செடிக்கு தண்ணி பாஞ்சிருக்கும். போய் பார்த்துட்டு வாரேன். நீங்க பேசிட்டு இருங்க. சரி உட்காருங்க. நின்றுட்டே இருக்கீங்களே, அந்த சேர் போட்டு உட்கார வேண்டியதானே? அம்மா பூசாரி ஏன் ரூம்ல நானும் உட்காருறேன். நல்லா குழு குழுன்னு இருக்கும்ல. வேற
வைத்தியத்துல கிளப்பாதீங்க. நான் பாட்டுல வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி காட்டி தூங்குனவன புடிச்சு இந்த வெயில அலைய விட்டுட்டா. வேணாத வெயில என்ன வேற உட்கார சொல்லிட்டீங்களா? இப்படி சொல்லிட்டியா? அப்படின்னு வெயில் இல்லையா? இப்பதான் புரியுது. நாங்க வெயில அலைஞ்சு காட்டு வேலையெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு வெயில் அமுட்டா தெரியல. இங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த கொஞ்சோண்டு வெயில் கூட வெயிலா அடிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒண்ணு பூசாரி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரலான்னு இருக்கும். அன்னைக்கு இருப்பீங்களா? வெள்ளிக்கிழமை திறந்துதான் இருக்கும் கோயிலுக்கு வாங்க, நானும் இருப்பேன். பூசாரி ஒரே பிரச்சனையா இருக்கு பூசாரி. எப்ப பாரு சண்டை கத்துருவா இருக்கு. அதுக்குதே குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஒரு பொங்கலை வச்சோம்னா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும்ல. அப்படியா? சரி 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 பூசாரி வாரேன். இதுங்க மோர் இருக்கு, குடிச்சிட்டு போவிய? இருக்கட்டும் பூசாரி வாரேன். இப்படியோ ஒரு வழியா பூசாரி வீட்டுல இருந்ததுனால சொல்லியாச்சு. இனி வீட்டுக்கு போனா இனி என்னென்ன வேலை சொல்ல காத்திருக்காளோ. இது 4 நாள்